ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி. இப்போது நார்மல் டீ ஷாப்புக்கும் கருப்பட்டி காஃபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்கலாம். இந்த நார்மல் டீ வந்து நம்ம வெள்ளை சர்க்கரையில் செய்கிறாங்க. கருப்பட்டி காஃபியில் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணுறாங்க. கருப்பட்டி பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியும் அவங்க செய்கிறாங்க. இப்போது இது வந்து குறைஞ்ச முதலீடு, ஆனால் 50 வகை நம்மளுக்கு காஃபி வந்து இவங்க போட்டு கொடுக்குறாங்க. நிறைய காஃபி இருக்குது. ஃபஸ்ட்டு கருப்பட்டி காஃபி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறு தானியங்களை வச்சு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டிஃபனும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம கருப்பட்டியோட பயன்களை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருப்பட்டியோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கணும்னா ரத்த சோகை இல்லாமல் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் கருப்பட்டி சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எலும்புகள் நல்லா வலுப்படுது. நம்மளுடைய போன் வந்து ஸ்ட்ரென்தன், அதுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பெண்களுக்கு வந்து இந்த கருப்பட்டி உளுந்தில் வந்து இந்த கருப்பட்டி செஞ்சு கொடுத்தா அந்த பருவ காலத்தில் நம்மளுக்கு வந்து நல்லா பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கும், உடம்பு வந்து நல்லா சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுக்கு கூட நம்ம கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு சோர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பசி எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு வாய்வு தொல்லை இருக்காது, சளி தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டியோட அதிகமாக நம்மளுடைய பெனிஃபிட்ஸு சொல்கிறாங்க. இப்போது இந்த கருப்பட்டி ஷாப் வைக்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த ஷாப் வந்து எவ்வளோ ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுத்தமாக இருக்குது, என்விரான்மெண்டல் நல்லா இருக்குது. அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கருப்பட்டியில் தானே நம்ம காஃபி போட்டு குடித்தோம். ஃபஸ்ட்டு கருப்பட்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ வெள்ளை சக்கரை இருக்கிறதுலே உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டி காலத்தில் நம்ம பாட்டி ஊருக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு டீ கடையில் கொஞ்சோண்டு வெள்ளை சக்கரை கொடுங்க, எங்கள் வீட்டில் பேரம்பேத்தி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காலத்தில் சொன்னதான் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போது எல்லார் வீட்டிலையும் வெள்ளை சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, என்விரான்மெண்டல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் கூட இங்கே விரும்பி வந்து கருப்பு டீ சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ரெஸ்ட் ரூமும் நல்லா டீசெண்டாக இருக்குது. இந்த கருப்பட்டி காஃபிக்குனே அழகாக டென்ட்டு கொட்டா போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நான் வந்து நாட்டு சர்க்கரையோட பெனிஃபிட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த நாட்டு சர்க்கரையில் நம்ம நாட்டு சர்க்கரையை கலந்து நம்ம டீ சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மாவோட தொல்லையெல்லாம் குணமடையுது, அந்த பிரச்சனையெல்லாம் வந்து குணமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டு சர்க்கரையால் உடலுக்கு அதிக வலிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கலோரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கம்பேர் டு வெள்ளை சக்கரை, நம்ம ஒயிட் சுகர் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலோரிஸும் நம்மளுக்கு வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோன்னா கலோரிஸ் ஒன்று ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இனிப்பு வேணுன்றதுனால லைட்டாக வேணால் சேர்த்துக்கலாமே தவிர ஒயிட் சுகருக்கு கம்பேர் பண்ணும்போது நாட்டு சக்கரை ஓகே, பட் நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன்லேயும் நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் இது எதுவுமே நாட்டு சர்க்கரையில் சாப்பிடும்போது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து லேசினஸாக இருக்கும் இல்லைங்களா, அது ஒயிட் சுகர் சாப்பிட்டா தான் அந்த லேசினஸ் இருக்குதுன்றதாகவும், இப்போ இந்த நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா உடம்புல லேசினஸ் இருக்காது அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்ம செல்லுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சி தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறுதானியத்தை வச்சு வடை செய்கிறாங்க, சிறுதானிய பொங்கல் செய்கிறாங்க, சிறுதானிய இட்லி செய்கிறாங்க, பொடி இட்லி, அவல் வச்சு செய்கிறாங்க, தோசை செய்கிறாங்க. சாப்பாடுமே சிறுதானியத்தில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமும் நல்லா இருந்துச்சு. இங்கே எல்லா என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்குன்றதுனால எல்லா வகையான மக்களும் இங்கே வந்து இந்த கருப்பட்டி காஃபியில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான், பட் ஆனால் வந்து ஓகே, நான் சொல்கிறது ஓகே. இப்போது இதில் பற்றி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. மனிதர்களே, என் விதையை ஒரு முறை மண்ணில் விதைத்து விடுங்கள், 3 தலைமுறைக்கு உங்களுக்கு நான் விருந்து அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பனைமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கோட் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பனைமரம் வந்து எவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் டிஃபன் ஏரியா, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கருப்பட்டி காஃபியால் என்ன நன்மைகள், நம்ம உடம்புக்கு என்ன நன்மை எல்லாத்தையுமே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க.
தராங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கருப்பட்டியில் 2 டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா இருந்துச்சு. கருப்பட்டி டீ நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்களா ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளோ அழகாக ஒரு சின்ன மண் சட்டியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், என் பொண்ணு எவ்வளோ அழகாக ஊட்டி விட்டுருக்கா பாரு. அவர் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. இதுதான் பிரச்சனையே. அன்றைக்கி ஃபுல்லாக அவளுக்கு கோல்டு, ஆனால் கேட்கவே இல்லை, வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்கள். இதுதான் இந்த பண்ணை மரத்தில் பண்ணை நம்மளுடைய கருப்பட்டி காஃபியால் செய்த ஐஸ்கிரீம், வெள்ளை சர்க்கரையால் செய்யல, கருப்பட்டி காஃபியால் செஞ்ச ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. உணவே மருந்துன்றதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரும் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா நம்ம செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. மனிதர்களே, என் விதையை ஒரு முறை மண்ணில் விதைத்து விடுங்கள், 3 தலைமுறைக்கு உங்களுக்கு நான் விருந்து அளிக்கின்றேன். பனைமரம். சூப்பர் கோட். இப்போ ஆக்சுவலாக இந்த கருப்பட்டி டீ ஷாப் வைக்கிறதுக்குன்னா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய செலவில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோடைய மெயின் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அந்த மெயின் ஆஃபீஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ட்ரெயினர்லேருந்து சப்போர்ட்டர்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு மாஸ்டர் இல்லை. நம்மளுக்கு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு பெரும் பிரச்சனை வந்து மாஸ்டர் தான். அதனால் இங்கே மாஸ்டரை நம்பி இங்கே கடை இல்லை. இதில் வந்து ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவாங்க. இவ்வளோ சக்கரை ஆட் பண்ணணும், இவ்வளோ பால் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ, நம்ம கருப்பட்டியில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம், 50 வகை டிஷ்ஷஸ் பண்ணலாம். இப்போ டீலே வந்து அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஃப்ளவர் டீ, ஃப்ரூட் காஃபி, ஃப்ளவர்னா சங்கு டீ, செம்பருத்தி டீ, ஃப்ரூட்னா ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஃப்ரூட் காஃபி, அப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் வந்து மெயின் ஆஃபீஸ்லேருந்து இன்டீரியர் ஒர்க், எக்ஸ்டீரியர் ஒர்க், உங்களுக்கு வைக்கிற பேனர்லேருந்து எல்லாமே அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சமைக்கணும் கொண்டு ட்ரைனிங் வந்து அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. சப்போஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அப்படியே உங்களை விட்டு போயிட்டாங்க, நீங்கள் கடை ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த செட் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெயின் ஆஃபீஸ்க்கு ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுக்கலாம். இதே போல் அந்த செட் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்க, எனக்கு அனதர் செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அந்த அனதர் செட் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க வந்து ரெடி. திரும்பியும் வந்து அவங்களுடைய ஆட்களை வச்சு அழகாக ட்ரைனிங் கொடுக்குறது தான் இங்கே இருக்கிறவங்க சொல்லி அழகாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து 2 டைப்ஸ் ஆஃபில் செய்கிறதா சொல்கிறாங்க. ஒன்று வந்து 5 lakhsலேயும் வந்து நார்மலாக இந்த 100 to 150 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து செய்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று பெரிய லெவலில் செய்கிறதா சொல்கிறாங்க. இப்போ சென்னையெலாம் போயிட்டோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதிக ரேஞ்சு தானே ஆகும். நாங்கள் ஆர்டர் பண்ணது பாருங்கள், பஜ்ஜி, ஐஸ்கிரீம், டீ, வடைக்கு ஒரு பேப்பரும் கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் வந்து நம்ம என்ன எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம அழகாக புழிஞ்சிட்டு நம்ம சாப்பிடலாம். ஐஸ்கிரீமும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஃபனும் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. சிறுதானியங்களை ட்ரை பண்ணும்போது நம்ம வீட்டிலேயே நம்ம செய்கிறது தான். இப்போது வெளியிலையும் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்குது. இங்கே வந்து 100+ பிரான்ச்சஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போய் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 100+ பிரான்ச்சஸ் உருவாக்கப்பட்டது ஒரு கருப்பட்டின்ற ஒரு நம்மளுடைய ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ண ஒரே பொருள் கருப்பட்டி. அதை மையமாக வச்சு தான் இப்போது நல்ல டீ, நல்ல காஃபி, நல்ல டிஃபன் எல்லாமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நியர்பையில் ஒரு கருப்பட்டி டீ காஃபி இருந்ததுன்னா போய் என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.